வணக்கம் நண்பர்களே. எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ரயில்வே எக்ஸாமில், அதாவது ரயில்வே தேர்வில் கேட்ட பொது அறிவு கேள்விகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்டிபிசி எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காது. இது ரயில்வே எக்ஸாம்ஸ், எல்லா ரயில்வே எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். கொஷின் நீங்கள் படிக்க படிக்க எந்த மாதிரி கொஷின்லாம் கேட்குறாங்கன்னு நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு வந்துடணும். இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். தாராளமாக்கப்பட்ட பரிமாற்று வீத மேலாண்மை அமைப்பு இந்தியாவில் எந்த வருடம் நிறுவப்பட்டது? லிபரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 1992 தொடங்கியிருக்காங்க. இதில் 60% வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸ், 40% வந்து ஆர்பிஐ, நம்ம இந்தியா ஆர்பிஐயில் சரண்டர் பண்ணணும். ஸோ இதை வந்து லிபரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இந்தியாவில் எந்த வருடம் நிறுவப்பட்டதுன்னா 1992 நிறுவியிருக்காங்க. ஹைதர் அலி எதன் ஆட்சியாளராக இருந்தார்? மைசூர். அதாவது ஹைதர் அலி 1720 1782 வரைக்கும் ஆட்சியில் இருந்தார். இருந்தால் இவர் வந்து சர்வாதிகாரி ஆகிறார். எப்போ அப்படின்னா 1761 சர்வாதிகாரியாக ஆகிறார். இது என்ன செய்கிறார் அப்படின்னா, இவர் தான் ஃபஸ்ட்டு மைசூர் வார், செகண்ட் மைசூர் வார்லாம் போரிட்டவர் இந்த ஹைதர் அலி. நம்மளுக்கு இந்த கொஷினில் வந்து ஹைதர் அலி எதனுடைய ஆட்சியாளராக இருந்தார் அப்படின்னா மைசூரோட ஆட்சியாளராக அவர் இருந்தார். பின்வரும் சிந்து சமவெளி நாகரிக இடங்களில் எது நீர்த்தேக்கங்களின் சான்றுகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தோலாவீரா அப்படின்றது ஒரு பிளேஸ். இது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. இந்த தோலாவீரான்றது குஜராத்தில் இருக்குது. இந்த குஜராத்தில் தான் தோலாவீரா இருக்குது. இது ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட். இங்கே தான் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி பார்க்குறாங்க. இந்த தோலாவீரா என்ற இடத்துல தான் நீர்த்தேக்கங்கள்லாம் எப்படியெல்லாம் இருந்துச்சு, அப்படி சான்றுகளாக இதுலேருந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீர்த்தேக்கங்கள்லாம் எப்படிலாம் இருந்துச்சுன்னு சான்று இந்த தோலாவீரா ஆர்கியாலஜிக்கலிருந்து கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தோலாவீரான்றது ஒரு கராப்பாவோட சிட்டியாக. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் கராப்பா சிட்டி தான் வந்து இந்த தோலாவீரான்றது பேர், சிட்டிக்கு நேம். இந்த சிட்டியில் தான் அந்த சான்றுலாம் கிடச்சிது, நீர்த்தேக்கத்தை பற்றி உள்ள சான்று கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. புவியின் எந்த பாகத்தில் மாக்மா என்னும் எரிமலை குழம்பு மிகுதியாக காணப்படுகிறது அப்படின்னா மேண்டல் அந்த பகுதியில் தான் மாக்மாவுடைய எரிமலை குழம்பு மிகுதியாக காணப்படுகிற இடம்தான் மேண்டல் பகுதி. புவி பகுதியில் உள்ள மேண்டல் பகுதியில் தான் இந்த மாக்மா எரிமலை குழம்பு மிகுதியாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பின்வருவனவற்றுள் எது இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா என விவரிக்கப்படுகிறது? இந்திய அரசியலமைப்பின் ஆன்மான்று எதை விவரிக்கப்படுகிறதுனா அடிப்படை உரிமைகள், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதில் இருக்குது அப்படின்னா பார்ட் 3 இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதில் இருக்குது? பார்ட் 3 ஆர்டிக்கல் 12 ஆர்டிக்கல் 35 வரைக்கும் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி சொல்லுது. நம்மளுக்கு அடிக்கடி இந்த பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த பகுதின்னு கேட்பான். பகுதி 3 பார்ட் 3 அப்படின்னு சொல்லணும். ஆர்டிக்கல் 12 ஆர்டிக்கல் 35 வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நம்மளுக்கு எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குன்னா 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. 6 அடிப்படை உரிமைகள். இது ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ரிலீஜியன், கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். இதெல்லாம் வந்திருக்கு. மொத்தம் 6 அடிப்படை உரிமைகள். நமக்கு இந்த கொஷினுக்கு தேவை இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா என்று விவரிக்கப்படுகிறது எதுனா அடிப்படை உரிமைகள். இதில் நமக்கு என்ன தெரியும்னா பார்ட் 3 இருக்குது. எத்தனை அடிப்படை உரிமைகள்லாம் 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லணும். இது தெரிஞ்சால் நம்மளுக்கு இந்த கொஷினுக்கு போதுமானது. ISCII என்பது முழு விரிவாக்கம் அப்படி என்னென்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன்
இன்டர்சேஞ்ச், இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இதுக்கு இது ஆல்சோ நோன் அஸ், இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஐஎஸ் 13194:11991 அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, இது ஸ்டாண்டர்ட் ஃபார் ரெப்ரசன்டிங் இந்தியன் ஸ்கிரிப்ட் டெவலப்டு பை த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். இதை வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் ரெப்ரசன்ட் இந்தியன் ஸ்கிரிப்டை பற்றி சொல்லுதான், இந்தியன் ஸ்கிரிப்டை பற்றி சொல்லுது. இது வந்து பை த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், பிஏஎஸ் அந்த மார்க் இருக்கலாம், பிஏஎஸ் மார்க் இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லுமா. இது இந்தியன் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச், அது அப்ரிவேஷன். இது ஒரு நல்ல கொஸ்டின்னு. எந்த தாவரம் பச்சை தங்கம் அப்படின்னு சொல்கிறான், க்ரீன் கோல்டுன்றது எதை குறிப்பிடப்படுகிறது? மூங்கில். மூங்கிலத்தை வந்து க்ரீன் கோல்டு, பச்சை தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம்த்ரோலிங் மடாலயம் என்பது இந்தியாவின் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா கர்நாடகாவில் அமைந்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள பைலக்குப்பையில், அது பேர் வந்து பைலக்குப்பை, பைலக்குப்பை என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இது எதுக்கு அப்படின்னா திபெத்திய பௌத்துவத்தின் நியங்மா பாரம்பரியத்தின் மிகப்பெரிய கற்பித்தல் மையம். இது ஒரு பொற்கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. இது வந்து திபெத்திய பொற்கோயில் அப்படின்னு சொல்கிறாங்களாம், திபெத்திய பொற்கோயில். திபெத்திய பொற்கோயில் அது நாம்த்ரோலிங் மடாலயம் எந்த மாநிலத்தில் இருக்குனாக்க கர்நாடக மாநிலம். அந்த இடத்துக்கு பேர் பைலக்குப்பை. இது எதுக்காகனாக்க திபெத்திய பொற்கோயில், திபெத்திய பௌத்துவம் இருக்கு இல்லையா, அதை அந்த பாரம்பரியத்தை கற்பிக்கிறாங்க, அதை வந்து அங்கே சொல்லி கொடுக்குறாங்க. அந்த இடம் தான் வந்து நாம்த்ரோலிங் மடாலயம். இதை நிறுவியவர் யார் அப்படின்னா பத்மசம்பவர். இதை நிறுவிய பத்மசம்பவர். இது வந்து இயற்கை எழில் கொஞ்சம் சூழல் கொண்ட தலம். இது வந்து நல்லா குழு நல்ல இயற்கை சூழலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து எல்லா பேருமே போகலாம், ஃப்ரீயாக தான் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த சட்டப்பிரிவு சிறுபான்மையினரின் பாதுகாப்பை கையாளுகிறது அப்படின்னா ஆர்டிகல் 29. ஆர்டிகல் 29 என்ன சொல்கிறது? ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். சிறுபான்மையின் பாதுகாப்பை பற்றி எது சொல்லுதுன்னா சட்டப்பிரிவு 29. பின்வருவனவற்றில் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய பூங்கா காசிரங்கா தேசிய பூங்கா. காசிரங்கா தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா அஸ்ஸாமில் இருக்குது. எங்கே இருக்குது? அஸ்ஸாம். நம்மளுக்கு எப்படி கேட்பாங்க, காசிரங்கா தேசிய பூங்கா எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம். இங்கே என்ன கேட்டிருக்காங்கனாக்கா இந்த யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய பூங்கா எது அப்படின்னா காசிரங்கா நேஷனல் தேசிய பூங்கா. ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா, ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து உத்தரகாண்டில் இருக்குது. எங்கே இருக்குன்னா உத்தரகாண்ட் அந்த மாநிலத்தில் இருக்குது. இதே வந்து இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா. இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா இதுதான், முதல் தேசிய பூங்கா. எது? ஜிம் கார்பெட். எப்போ நிறுவியிருக்காங்கன்னா 1936 இந்த ஜிம் கார்பெட் பூங்கா நிறுவியிருக்காங்க. இமயமலை அடிவாரத்தில் வந்து 920.9 சதுர கிலோமீட்டர், 920.9 சதுர கிலோமீட்டர் இந்த பரப்பில் இந்த தேசிய பூங்கா அமைச்சிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டில் இருக்குது. எப்போ தொடங்கினாங்க? 1936. இதே இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா இதுதான். இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா மொத்தம் 920.9 சதுர கிலோமீட்டர் ஜிம் கார்பெட். புரிஞ்சதா? இந்த துத்வா நேஷனல் பூங்கா, துத்வா நேஷனல் பார்க் எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. யூபி உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. இதுக்கு எதுக்கு ஃபேமஸ்னால் பெங்கால் டைகர்ஸ், இந்தியன் ஒன் ஹேண்ட் ரெனோசனஸ் இதுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸானது.
பட் துத்வா நேஷனல் பார்க் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. இந்த பெரியார் தேசிய பூங்கா வந்து எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குது. கேரளா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு இந்த பெரியார் தேசிய பூங்கா. இது இந்திய கேரள எல்லைப் பகுதியில் அமைந்துள்ளது. இது இடுக்கி மாவட்டம், பத்தனம்திட்டா மாவட்டத்தில் இடுக்கி மாவட்டம், பத்தனம்திட்டா மாவட்டம், இந்த 2 மாவட்டத்துலேயும் இந்த தேசிய பூங்கா இருக்குது. மொத்தம் வந்து 777 சதுர கிலோமீட்டர், 777 சதுர கிலோமீட்டர், 350 சதுர கிலோமீட்டர் பெரியார் வனவிலங்கு காப்பகம் தனியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே, நம்மளுக்கு தேவை என்னென்னா காசிரங்கா அசாம், ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா வந்து உத்தரகாண்ட், துத்வா தேசிய பூங்கா வந்து உத்தரப்பிரதேஷ், பெரியார் வந்து கேரளா. அப்போ நீங்கள் ஜிகேவில் இந்த மாதிரி நீங்கள் படிக்கணும். ஒரு கொஷின் ஆன்சர் படித்தோடனே இங்கே போயிடக்கூடாது. உலகிலேயே சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் 500 சிக்ஸர்கள் அடித்த விளையாட்டு வீரர் யாருன்னா கிறிஸ் கெயில், வெஸ்ட் இண்டீஸ்காரர். இந்த கொஷினை பொறுத்தவரை இன்னொன்று இதில் ரோஹித் சர்மாவும் சொல்லலாம். ஏன் ரோஹித் சர்மானா இப்போ தான் வந்து இவருமே 500 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. இந்தியாவில் வந்து 500 சிக்ஸர் அடித்தவர் யார் அப்படின்னா இந்தியாவில் வந்து யார் அப்படின்னா ரோஹித் சர்மா. கிறிஸ் கெயில் அடித்தார், 500 சிக்ஸர் அடித்தார். இப்போ வந்து ரோஹித் சர்மாவுமே என்ன செஞ்சிட்டாரு, 500 சிக்ஸர் அடித்தார். 2024 சூப்பர் கிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏப்ரல் 19 500 சிக்ஸ் அடித்தார். அப்போ நம்மளுக்கு தேவை என்னென்னாக்கு கிறிஸ் கெயில் ஆல்ரெடி 500 சிக்ஸ் அடிச்சிட்டார். இப்போ ரோஹித் சர்மாவும் 500 சிக்ஸர் அடிச்சிட்டார். இரவு வானத்தில் மிகவும் பிரகாசமாக இருக்கும் கிரகம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து வெள்ளி, வீனஸ். இந்த வீனஸ் தான் சூரிய குடும்பத்தில் வந்து 2வது கோளாக அமைந்துள்ளது. 2வது கோள், சூரிய குடும்பத்தில் 2வது கோளாக அமைந்துள்ளது தான் வந்து இந்த வெள்ளி. இதுதான் வந்து இரவு வானத்தில் நிலவுக்கு அடுத்து வெள்ளிய ஒளி மிகுந்ததாகும். நிலவுக்கு அடுத்து வந்து வெள்ளி தான் வந்து பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியன் உதயத்துக்கு முன்னும் மறைவுக்கு பின்னும் வெள்ளி தன் உச்ச ஒளி நிலையை அடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் இன்னொரு பேர் இருக்குது, காலை நட்சத்திரம். இதுக்கு பேர் என்னது, காலை நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் விடிவெள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு, இந்த வீனஸ்க்கு விடிவெள்ளி. அப்புறம் மாலை நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் பேர் மாலை நட்சத்திரம், காலை நட்சத்திரம், விடிவெள்ளி, வெள்ளி. இதுதான் வந்து இரவு வானத்தில் மிகவும் பிரகாசமாக இருக்கும் கிரகம் வந்து இது. இது 2வது கோள், சூரிய குடும்பத்தில் 2வது கோள் வெள்ளி. பின்வரும் எந்த மாநிலத்தில் இந்தியாவின் ஒரே கடல் விமானப்படை அருங்காட்சியகம் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவின் ஒரே கடல் விமானப்படை அருங்காட்சியகம் எங்கே இருக்குது அப்படின்னா கோவாவில் இருக்குது. இவங்க பிஎஸ்எல்வி C-37 வெற்றிகரமாக செயற்கைக்கோள், எத்தனை செயற்கைக்கோள், 104 செயற்கைக்கோள்களை சுமந்து சென்று சூரியனின் ஒத்தியங்கு சுற்றுப்பாதையில் செலுத்தியது. இந்த பிஎஸ்எல்வி C-37 வந்து 104 செயற்கைகளை ஒரே நேரத்தில் கொண்டு போய் செலுத்தியிருக்கு. கீழ்காணும் எந்த வகை காடுகளில் உள்ள தாவரங்களின் அல்லது மரங்களின் வேர்கள் நீருக்கடியில் மூழ்கி இருக்கும்? நம்ம சதுப்பு நில காடுகள் போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். சதுப்பு நில காடுகள் வந்து அந்த கடல் ஓரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நல்ல வெள்ளம் வந்துச்சுன்னா இந்த மரங்கள்லாம் வந்து உள்ளுக்குள்ளேயே மூழ்கிடும். வெள்ளம் இல்லாமல் இருந்தால் மரங்கள்லாம் வந்து வெளியில் தெரியும். அந்த வேறு சுற்றி, அந்த மரத்தை சுற்றி வேர்கள் அமைஞ்ச அந்த வேர்கள்னால தான் அந்த மரமே வந்து என்ன இருக்குமா, நிலைச்சி நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் கேட்குறேன், தாவரங்களின் அல்லது மரங்களின் வேர்கள் நீருக்கடியில் மூழ்கி இருக்கும், ஆனால் அந்த மரம் இருக்கும். அப்படின்னா எந்த காடுகள் எதுனாக்க சதுப்பு நில காடுகளில் உள்ள மரங்கள் தான் நீரில் மூழ்கினாலும் கீழே விழுகாமல் நிலைச்சி நிற்கும். பிரதான் மந்திரி கிருஷி சம்பதா யோஜனா எதன் மீதான முதலீட்டை பெருக்குவதற்கான ஒரு பிரதான திட்டமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிரதான் மந்திரி கிஷான் சம்பதா யோஜனா என்பது உணவு பதப்படுத்தும் தொழில்,
அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும் ஒரு மத்திய துறை திட்டமாகும். இது பண்ணை முதல் சில்லறை விற்பனை வரை நவீன உட்கட்டமைப்பு திறமையான விநியோக சங்கிலி நிர்வாகத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் நோக்கம் என்னன்னாக்கா விவசாய பொருட்களில் பதப்படுத்துதல், விநியோக சங்கிலி, இந்த விவசாயிகளுக்கு கரெக்டாக அது விற்கிற மாதிரி செய்கிறது, விவசாயிகளுக்கு நிலையான வருமானத்தை உறுதி செய்தல், உணவு பதப்படுத்துதல், தொழில்துறையை வலுவடை செய்தல் மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல். இதெல்லாம் இந்த பிரதான் மந்திரி கிருஷி சம்பதா யோஜனா செய்து முக்கியமாக பிரதான திட்டம் என்ன அப்படின்னா இதுக்கு உணவு பதப்படுத்துதல் தான் பிரதான திட்டம். இதனோட திட்டம் பிரதான திட்டம்னா நிறையா திட்டம் பண்ணுறாங்க. இதில் முக்கியமானது எது அப்படின்னா உணவு பதப்படுத்துதல். ஒரு இந்து கோவிலின் எந்த பகுதி அதிக எண்ணிக்கையிலான பக்தர்கள் ஒன்று கூடுவதற்கான இடத்தினை கொண்டுள்ளது? நம்ம சொல்கிறோம்ல, கற்பகிரகம்னா சாமி உள்ளே இருக்கிறது, விமானம்னா மேலே அந்த கோபுரத்துக்கு மேலே இருக்குது, சிகரம் அது அதே மாதிரி தான் மேலே வருவதுக்கு இருக்குது, மண்டபம் அப்படின்னா நிறையா மக்கள் கூடி இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் மண்டபம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல தான் பக்தர்கள் அதிக எண்ணிக்கையில் கூடியிருப்பாங்க. நண்பர்களே, நான் ஸ்டேஷன் மாஸ்டராக ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ முழு நேரமாக கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். நம்ம எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட், இந்த எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட்டில் நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ முழு நேர கிளாஸ், அதாவது ஃபஸ்ட்டு டைரெக்டாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் படிக்கலாம், வாய்ப்பு உண்டு. இங்கே ஹாஸ்டல்ஸ் வச்சுருக்கோம், லேடிஸ் ஹாஸ்டல் நாங்களே வச்சுருக்கோம், ஜென்ட்ஸ் ஹாஸ்டல் பக்கத்துலேயே இருக்குது. வெளியூர் நண்பர்கள் தங்கி படிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஃபேமிலி இருக்கலாம், இல்லை குழந்தைகள் இருக்கலாம், இல்லை ஃபேமிலிலேருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் ஜாபில் படிக்கலாம். அந்த மாதிரி உள்ள நண்பர்களை நம்ம ஆன்லைன் கோர்ஸ் வச்சுருக்கோம். அது ஒரு ரிக்கார்டட் கிளாஸ். ஆன்லைன் கோர்ஸில் டேரெக்டெலாம் வர மாட்டேன், ஆல்ரெடி ரிக்கார்டட் கிளாஸ். உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் எடுத்து படிக்கலாம். அது நம்ம வெப்சைட் என்னக்கு www.aimelearn.com. இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னாக்க ஒரு சின்ன அமௌண்ட்டை கட்டிட்டிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ஸோ அதற்கு மேலே மூணாவது வாய்ப்பு, நம்ம யூடியூப் சேனலில் ஒரு 2800 வீடியோ போட்டிருக்கோம். அதையும் பார்த்து நீங்கள் தேடி பிடிச்சி படிக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் நேராக படித்தா கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறையா புக்கு படிப்பு நடத்துவோம், நிறையா இண்டிவிஜுவல் நம்ம ஒரு ஆள் எப்படி இருக்கீங்க அதை பொறுத்து நடத்தலாம். ஸோ அதனால் வாய்ப்பு இருந்துச்சுன்னா நேராக படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. முடியாத பட்சத்தில் ஆன்லைன் பண்ணுங்கள். அப்படின்னு இல்லைன்னீங்க நீங்கள் யூடியூப் சேனல் படிச்சுக்கலாம். ஸோ இன்னும் 3 வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு தேவை எப்படி படித்தாலும் எங்கே படித்தாலும் நீங்கள் பாஸ் பண்ணணும். அதனால் படிக்கிறத கரெக்டான இடத்துல படிங்க, கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். நண்பர்களே, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வெற்றி பெற.